சத்குரு, என்னோட லவ்வர் கிட்ட நான் எப்படி உண்மையாக இருக்கிறது? ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை நோக்கி செக்ஷுவலாக ஈர்க்கப்படுறது நார்மல் தானா? அந்த மாதிரி ஈர்க்கப்படும் போது நான் என்ன பண்ணணும், இல்லை எப்படி நடந்துக்கணும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் பாட்டியோட பாட்டியோட பாட்டி முகம் 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு? இல்லை. ஆனால் அவங்க மூக்கு அப்படியே உங்ககிட்ட இருக்கே, சரியா? ஆமாம் சத்குரு. உடம்பு ஞாபகம் வச்சிருக்கு தானே? அதை உடம்புக்கும் ஞாபக சக்தி இருக்குது, பல லட்சம் வருஷம் ஆனாலும். Yes or no? ஸோ நம்ம எதை உடம்புன்னு சொல்கிறோமோ அது ஒரு ஞாபக குவியல் தானே? Isn't it so? Memory or no? See, நீங்கள் நேபாள் பொண்ணு, இப்போ ஷில்லாங்கில் இருக்கீங்க. you eat. நீங்கள் எவ்வளோ தான் இங்கே இருக்கிற ஷில்லாங் உணவை சாப்பிட்டாலும் உங்கள் முக அமைப்பு மாறாது. ஏன்னா உங்கள் உடம்போட ஞாபக சக்தியில் ஜெனட்டிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் என்னன்னாலும். ஒருவேளை நீங்கள் மாட்டோட உணவையோ நாயோட உணவையோ சாப்பிட்டீங்கன்னாலும் உங்கள் உடம்போட மெமரி மாறி நாயாவோ மாடாவோ ஆயிட மாட்டீங்க. ஏன்னா உடம்புக்குன்னு எவல்யூஷனரி மெமரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது மாறவே மாறாது, இல்லையா? ஸோ இந்த முழு உடம்பும் ஒரு வகையில் பார்த்தா உறுதியான மெமரி தான். அந்த உறுதியான மெமரியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா என்னாகும்னா பலவிதமான பாதிப்புக்கு உள்ளாவீங்க. நம்ம உடம்போட தன்மை எப்படி இருக்குன்னா, இந்த உடம்பை வச்சு ஈடுபாட்டோட எதை தொட்டாலும் இயற்கையாகவே உடம்பு அந்த மெமரியை பிடிச்சி வச்சுக்கும். மைண்டில் இல்லை, உடம்பே அந்த மெமரியை கிரகிச்சு வச்சுக்கும். Traditionally, இந்த கலாச்சாரத்தில் இதுக்கு ருணன பந்தான்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ருணானுபந்தம் அப்படின்னா என்னென்னா உடல் அளவில் சேர்த்த ஞாபகங்கள். இதோட தாக்கத்தை மக்கள்கிட்ட நீங்களே கவனிக்க முடியும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அதிகமாக உட்காருவீங்க. பொதுவாக வயசானவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அதிகமாக உட்காருவாங்க, வேறு இடம் மாதிரி உட்கார மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம். உங்கள் நாய் கூட வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல மோந்து பார்க்கும். மெதுவாக இங்கே அங்கே மோந்து பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் படுக்கும். அதை விரட்டி பாருங்கள், அதை அங்கங்கே சுற்றிட்டு திரும்ப வந்து அதே இடத்துல தான் படுக்கும். இதுதான் ருணன பந்தா. இப்போது ஃபாரன்சிக் துறையில் ஒரு கருவி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எழுந்து போனதுக்கப்புறம் 7-8 மணி நேரம் கழித்து கூட அந்த கருவியை வச்சு இங்கே வந்து இந்த சேரை செக் பண்ணி நீங்கள் தான் இதில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு தெளிவாக சொல்ல முடியும். not somebody else. ஏன்னா மெமரி இருக்காங்க. நீங்கள் எங்கே உக்காந்தாலும் எதை தொட்டாலும் ஞாபகங்களோட பரிவர்த்தனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது, happening all the time. உங்கள் நேபாளில் இந்த பழக்கம் இருக்குது, இந்தியாவில் ரொம்பவே இருக்குது, தென்னிந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற இடத்துல வீக் ஆயிடுச்சு. அதாவது மக்கள் தன்னோட கையால் இன்னொருத்தருக்கு உப்பை கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? இங்கேயுமா யாராவது உப்பு கொடுத்தா அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு சில பொருட்கள் ரொம்ப அதிகமாக மெமரியை பரிமாற்றம் செய்யும். Much better than others. உப்பு, எள்ளு, எலுமிச்சை எல்லாம் கொடுத்தீங்கன்னா பழைய ஆளுங்க அங்கே வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன்பாங்க. ஏன்னா உங்கள் ருணன பந்தா அவங்கள பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. Now, in India, நம்ம நாட்டில் வயசான பெரியவங்க கிட்ட கை குலுக்க முயற்சி பண்ணிங்கன்னா உடனே அவங்க இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் கூட ருணன பந்தா உருவாக்க வேண்டாம்னு. இதோட ஆழமான நோக்கமே இந்த உடம்போட உறுதியான மெமரியை குழப்பாமல் வச்சுக்கிறது தான். இதனால் பலவிதமான பாதிப்புலேருந்து தப்பிச்சு நீங்கள் ஒரு உறுதியான மனிதராக இருப்பீங்க. உயர்ந்த தன்மையை நீங்கள் உணரணும்னா a certain possibility. இந்த மெமரியை கலப்பில்லாமல் உறுதியாக வச்சுக்கணும். ருணன பந்தானா இதுதான். உடலோட மெமரியை எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறது. உடலுறவின் போது தான் அதிகபட்சமான ஞாபகங்கள் இன்னொருத்தருக்கு பரிமாறப்படுது. அதனால் எப்பவுமே இங்கே மட்டும் இல்லை, மற்ற கலாச்சாரத்துலேயும் பலவிதமான நன்மைகளை உணர்ந்தாங்க. The advantage, மிக குறைவாக ருணன பந்தா வச்சுக்கிறதால. அதுவே சிக்கலாக அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா என்னாகும்னா சுகமாக அமைதியாக இருக்கவே முடியாதபடி ஆயிடுவீங்க. உடல் இன்பம் இருக்குமே தவிர வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. நீங்களே மக்களை கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கவனிச்சிருக்கீங்களா? சிலருக்கு உடல் இன்பம் இருக்கும், மேலோட்டமாக எப்பவும் சிரிப்பாங்க, ஆனால் ஆழமாக பார்த்தா உள்ள சந்தோஷம் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது. ஏன்னா அளவுக்கு அதிகமான ருணன பந்தானால.
இது செக்ஸ்னால மட்டும் இல்லை, அடிக்கடி மற்ற உடம்பை தொடுறதாலையும் தான். இந்த மாதிரி அதிகமாக மேற்கத்திய நாடுகளில் நடந்துக்கிறாங்க. நான் எங்கே போனாலும், முக்கியமாக அமெரிக்காவில், சத்குரு ஒரு ஹக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்போவாவது கருணை உணர்வு மேலோங்கி ஒரு உயிரை அணைச்சிக்கிறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போது எல்லா நேரமும் மற்றவங்கள தொட்டுக்கிட்டே இருக்கணுன்றாங்க. இதை நோயின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு. இது எதனாலன்னா, ஒருத்தர் குழந்தையாக இருக்கும்போதே அம்மா அப்பா கிட்டேருந்து போதுமான அரவணைப்பு கிடைக்காதாலன்னு சொல்கிறாங்க. அதனால் வளர்ந்ததுக்கப்புறம் தீவிரமாக ஏங்குவாங்க இன்னொருத்தரை தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு. இது எல்லாமே ரொம்ப மோசமான தாக்கத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். எவ்வளோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, இதை பொறுத்து தான் அவன் எவ்வளோ ஃபிசிக்கல் கான்டாக்டுக்காக ஏங்க போகிறான்னு முடிவாகும். ஒரு மனிதனோட முழு வாழ்க்கை சுழற்சிக்கு 84 வருஷம் ஆகும். இதில் முதல் கால் பகுதி, அதாவது 21 வருஷம் மட்டும்தான் தாய் கூட பிணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நகர்ந்து போயிடணும். ஏன்னா சக்தி நிலையில் அந்த 2 உயிரும் இனிமேல் வேற வேற. ஹார்மோன்களால் ஏற்படுற ஈர்ப்பு 15 வயசுலேருந்து அதிகமாக இருந்தாலும், இன்னொரு உடம்புக்கான தவிப்பும் ஏக்கமும் 21 வயசுக்கு அப்புறம் தான் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன சேட்டலைட் மாதிரி தனியாக கலந்து வந்துட்டீங்க பெரிய மதர் போர்ட்லேருந்து. You come off the motherboard. இதனால் மற்ற உடம்புக்கு ஏங்குறீங்க, சும்மா இருக்க முடியாமல். இதனால தான் 12லேருந்து 18 வயசுக்குள்ளே நிறைய சாதனை பண்ணணும் உடம்போட உறுதிக்கு. So that அப்போ தான் உடல் இணைப்புக்காக ஏங்கி யார் பின்னாடியும் போக மாட்டீங்க. உங்கள் முழு விருப்பத்தோட விழிப்புணர்வாக ஒருத்தரை இணைச்சிக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் நிர்பந்தத்தால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். அதனால் இது ஒழுக்கத்தை பற்றி இல்லை, இது பாவம்னோ அசிங்கம்னோ சொல்லலை. இங்கே கேள்வி என்னென்னா, இந்த வாழ்க்கையில் உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் இந்த உயிரை உயர்ந்த தன்மைக்கு உயர்த்தணும்னா, மலர வைக்கணும்னா இந்த விழிப்புணர்வு அவசியம். எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம்னு இருந்தீங்கன்னா உங்கள் விருப்பம். it's okay.